illustration 49. If the products are CMA இருக்கு. If the products are truly joint product, the cost of the process can be applied to this project on the basis of weight or other physical quantity of each product. In respect of marginal cost of the process on the basis of physical quantities and in respect of cost the process on the basis of contributions made by the various products on the basis of selling values of different products. Illustrate the above statement by using following figures in respect of joint product A and B for the month. Total cost, direct material labor, variable cost, fixed overheads, and sales A, B. If the products are truly joint product, the cost of the process can be applied to these products. First one, on the basis of weight, or physical quantity, that is in respect of marginal cost of the process on the basis of physical quantities in respect of fixed cost of process on the basis of contributions made by the various parties. See, first நம்ம வந்து பார்க்குறோம் computation of profit after distributing joint cost on the basis of weight. நம்ம வந்து ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆன் ப்ராஃபிட். வாட் இஸ் சேல்ஸு? 100 குவான்டிட்டி 80 ரூபா, ஸோ 8000 ரூபா. ஏன்னா பேஸ்ட் ஆன் வெயிட் தானே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெயிட், அதே மாதிரி 150 குவான்டிட்டி 40 ரூபா போட்டு 6000 ரூபா, 14000 ரூபா. ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்குறோம். இப்போ ரெண்டுத்துக்கு சேர்த்து காஸ்ட், இதெல்லாம் டோட்டல் காஸ்ட் தான். 5 3 2 10 12000 ரூபா டோட்டல் காஸ்ட்டு. இதில் இதுக்கு எவ்வளோ ஆயிருக்கு, இதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ ஜாயிண்ட் காஸ்ட்டு 250க்கு தான் இது ஆயிருக்கும். 250 தான் இந்த காஸ்ட் ஆயிருக்கும். 250க்கு இந்த காஸ்ட்னா 100க்கு எவ்வளவு? 250க்கு இந்த காஸ்ட்னா புரியுதுங்களா? அப்போ 100 வகுத்தல் 250 இன்ட்டு 12000. அதே மாதிரி 700 வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது சேல்ஸ் மைனஸ் ஜாயிண்ட் காஸ்ட் போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட். இதே ரெண்டாவது கான்செப்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க டிஸ்ட்ரிபியூட்டிங் மார்ஜினல் காஸ்ட் ஆன் தி பேஸ் ஆஃப் காஸ்ட். ஸோ மார்ஜினல் காஸ்ட்னும் போது என்னாச்சு, நமக்கு ஃபார்முலா தெரியும். மார்ஜினல் காஸ்ட்டுக்கு வந்து சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இதுதான் மார்ஜினல் காஸ்ட் ஃபார்முலா. இப்போ வாட் இஸ் சேல்ஸு? 100 × 80 8000, 15 × 4 6000. இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது இல்லையா? வேரியபிள் காஸ்ட்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் வேரியபிள் காஸ்ட்டு? இதுதான் வேரியபிள் காஸ்ட். இது எல்லாமே வேரியபிள் காஸ்ட். இந்த 3 மட்டும் வேரியபிள் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். 5 3 8 2 5 3 8 10. ஸோ வேரியபிள் காஸ்ட் 10000 ரூபா, அது வெயிட்டில் போடுறீங்க. ஸோ உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைச்சிடும். மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் என்பது 4000 ரூபா. ஃபிக்ஸட் காஸ்ட் 2000. அப்போ இங்கே 2000 வரும், அதுக்கு 2000 வரும். டோட்டல் 2000 கிடையாது. அப்போ 2000 இங்கே 4000 டிவைட் பை 4000. அது என்ன சார் 4000 டிவைட் பை 4000 கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் ஃபிக்ஸட் காஸ்ட்டே வரும். சரி, கான்ட்ரிபியூஷன் 4000, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 2000 ரூபா இருக்குது. 4000 ரூபாய் பை 4000 ரூபாய் புரியுதுங்களா? 4000 ரூபாய். சரி, கான்ட்ரிபியூஷன் 4000 பை 4000 × 2000. அப்போ 4000 ரூபாய் டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ஸ். அதில் இதோடைய ஏவோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு? 4000. இவனே 4000 வாங்கிக்கிறான். அப்போ பேஸ்ட் ஆன் கான்ட்ரிபியூஷன் தான். ஏன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் வெயிட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ கான்ட்ரிபியூஷன் வெயிட் வந்து 4/4, இங்கே 4/0. அப்போ இதுக்கு தான் ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிக்க போக முடியும். அப்போ ப்ராஃபிட் வந்து இங்கே 2000 ரூபா. அப்போ அது வந்து 3200 ரூபா. இங்கே வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கே எதுவும் பெஸ்ட்டாக இருக்குது, எதுவும் பெஸ்ட்டாக இருக்குது. சரி, கம்ப்யூட்டேஷன் ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூட்டிங் ஜாயிண்ட் காஸ்ட் ஆன் த பேஸ் ஆஃப் சேல்ஸ். சரி, அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, ஆன் த பேஸ் ஆஃப் செல்லிங் வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். சேல்ஸ் அது 8000 6000 தான், 14000. ஜாயிண்ட் காஸ்ட் எப்படி போடுறீங்கன்னா 12000 ரூபா. எப்படி சார் 12000 ரூபா டோட்டலாக எடுத்துக்காங்க நீங்கள் போட்ட மாதிரி தான். 12000 ரூபாய் என்ன செய்கிறீங்க அப்படின்னா 12000 ரூபா பேசிஸ் 14000 × 8000 இது சேல்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஜாயிண்ட் காஸ்ட் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் போது சேல்ஸ் எவ்வளோ 14000 ரூபா. அப்போ 14000 × 8000 டிவைட் பை 14000. ஸோ 68 57 ஸோ ப்ராஃபிட். இந்த 3 கான்செப்ட்டும் நம்மளுக்கு போட்டு காமிச்சிட்டேன். தேங்க்யூ.